ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா ஈஸி அண்ட் டேஸ்டியான பூண்டு சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான இந்த சாதத்தை நல்லா கடகடன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. சாதம் மட்டும் நல்லா சூடாக வடித்து ஆற வச்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக இருந்துச்சுன்னா நம்ம பூண்டு தொக்கு செஞ்சுட்டு அதோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுட்டோன்னா போதும், குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பூண்டு தொக்கு ரெடி பண்ணி 3லேருந்து 4 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த டேஸ்டியான பூண்டு சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் போல் குருமிளகு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பவுடர் ஆக்காமல் ஓரளவுக்கு நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஜீரகம் குருமிளகை லைட்டாக வறுத்துட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காமல் பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம ஜீரகம் குருமிளகை அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் 1 கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கிறேங்க. 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி நரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இது இருக்கட்டும். பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பொதுவாகவே நம்ம தாளித்த சாதம்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவாக விடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டை உரித்து சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சும் இதில் சேர்க்க போகிறோம். பூண்டு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்குறதுனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 3 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு தான் அரைச்சிருக்கோம். அந்த மாதிரி அரைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பூண்டோட பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜீரகம் குருமிளகு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாங்க. பொடியெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இதோடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுறலாங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பூண்டையும் வெங்காயத்தையும் லைட்டாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறனால அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இதோடவே சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளி தண்ணியையும் சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சமாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புளி சாதம் மாதிரி ஆகிடும். இப்போ புளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தொக்கை நல்லா இடையில கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். இப்போ பாருங்கள், நம்மளோட பூண்டு தொக்கு நல்லா ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். கடைசியாக 1 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவாங்க. இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு ரைஸை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி உதிரியாக சாதம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாதத்தோட கொஜ்ஜு போட்டு கலந்து எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். பூண்டு கொஜ்ஜையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சாதத்தோட. இப்போ நம்ம பூண்டு தொக்கையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம பூண்டு தொக்கை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புளி சேர்த்துருக்கிறனால சீக்கிரமாக நம்மளுக்கு கெட்டு போகாது, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பூண்டு தொக்கு சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்துட்டேன். நம்ம பூண்டு தொக்கு ரெடி பண்ண சட்டிலையும் கொஞ்சமாக சாதத்தை போட்டு நல்லா கலந்து எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க, நல்ல சுட சுட சுவையான பூண்டு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு இதோட உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லைனா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலோ வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. வெறும் வத்தலோட கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் பூண்டு சாதத்தை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.